அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஆங்கில புத்தாண்டை உலகமே கொண்டாடும். ஏன் அப்படின்னா, உலகத்திலேயே முதல் மொழி ஆங்கில மொழியாக தான் இருக்குது. ஏன்னா ஆங்கிலேயர்கள் நிறைய இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்தியிருக்காங்க. அதனால் உலகமே இந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாடும். ஆனால் நம்மளோட தமிழ் புத்தாண்டுங்கிறது சித்திரை மாதம்தான் நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தை மாதம் 1ஆம் தேதி தான் புத்தாண்டு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. என்னதான் இருந்தாலும் சித்திரை தான் தமிழ் புத்தாண்டு. அதை நாம் கொண்டாடுவது என்பது நம்மளுடைய விவசாயிகளின் நலனுக்காகவும் அவங்களோட பண வரவு செலவு அப்போ தான் இருக்கும். அதனால் பொங்கல் திருநாளை நம்ம புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அதை நாம் கொஞ்சம் ஏற்றுக்கொண்டோம். இதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இப்பொழுதெல்லாம் இந்த இரவு 12 மணிக்கு மேலே இந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே நடக்குது. எல்லாமே மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. கொண்டாட வேண்டியதான், ஆனால் தப்பு இல்லை. ஆனால் இது மகிழ்ச்சியான விஷயமா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். எங்களை போல ஆட்களுக்கு இது மகிழ்ச்சியாக இருக்கான்னா மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த நாடு அந்தளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆதி காலத்தில் நம்ம எல்லாம் எளிமையாக வாழக்குள்ள ஒரு விதமான நிம்மதி இருந்தது. இப்போ எல்லா ஆடம்பரங்களும் எல்லா சொகுசுகளும் இந்த விஞ்ஞான முன்னேற்றங்கிறது நிறையா நடந்திருக்கு. ஆனால் நம்மளோட வாழ்க்கை முறை நிம்மதிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இரவில் இந்த வெள்ளைக்காரன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனான். ஆனால் எல்லாருமே இதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இரவில் சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனான், இன்னைய வரைக்கும் இருளாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் நமக்கு வெளிச்சம் இல்லை. அந்த காலத்தில் வெள்ளையர்கள் நம்மளை ஆண்டுக்கிட்டு இருந்தான். இந்த காலத்தில் யார் ஆள்றா அப்படின்னா, நம்ம நாட்டு ஆளுங்களே நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க வெள்ளைக்காரன் போல். அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையாக